வணக்கம். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்யக்கோரி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின் கட்டணத்தில் உள்ள சர்சார்ஜ்களை நீக்க வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது, டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த முழு அடைப்பு காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. மேலும் குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் வீதி உள்ளிட்ட நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. இதேபோல் திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. முழு அடைப்பு காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனிடையே மின்கட்டண உயர்வை கண்டித்து மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் சிலை சந்திப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். வில்லியனூர் அருகே சங்கராபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 11ஆம் வகுப்பு மாணவன் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வில்லியனூர் அடுத்த கனவாப்பேட்டை புதுநகரை சேர்ந்தவர் முகமது அனிபா மகன் முகமது நவ்பால். இவர் வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று மிலாது நபி அரசு விடுமுறை ஒட்டி முகமது நவ்பால் நண்பர்கள் 4 பேருடன் ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென நண்பர்கள் கண்முனே சேற்றில் சிக்கி மூழ்கி மாயமானார். உடனடியாக அவருடன் குளித்த நண்பர்கள் முகமது நவாபை தேடினர். அவர் தண்ணீருக்குள் சிக்கி உள்ளதை அறிந்த நண்பர்கள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். பின்னர் வில்லியனூர் போலீசார் அங்கு வந்து பொதுமக்கள் உதவியுடன் உடலை மீட்டு கடைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவரை கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். நீரில் மூழ்கிய மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதை பார்த்து மாணவனின் பெற்றோர் கதறி அழுதனர். அதனைத் தொடர்ந்து மாணவனின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கதிர்காம அரசு பொது மருத்துவமனையில் மாணவனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறுவனின் இறப்பு அப்பகுதியின் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கொடூர் ஏரியில் ஏற்பட்ட காட்டுத்தீ விவசாய நிலங்களில் தீப்பற்றி விடுமோ என அச்சத்தில் விவசாயிகள் உறைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது கொடூர். இந்த கிராமத்தையொட்டி சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது கொடூர் ஏரி. இந்த ஏரியானது கொடூர், நெசல் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளின் நீர் ஆதாரமாக விளங்கியுள்ளது. இந்த நிலையில் ஏரியில் தற்போது நீரின்றி வறட்சியாக காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை ஏரியின் ஒரு பகுதியில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை கண்ட அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தீ அணைக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் காற்றின் வேகம் காரணமாக தீ அதிவேகமாக ஏரி முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. மேலும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் காற்றின் வேகம் காரணமாக தீயின் வேகம் அதிகமாக இருப்பதால் விவசாய நிலங்களில் தீப்பற்றி விடுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு 122வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 122வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபார்த்தனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்திட கோரி அரியங்குப்பம் பகுதியில் 2ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரி அரசாங்கத்தை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி எதிரில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் வீராம்பட்டினம் செல்லும் சாலை சந்திப்பில் உள்ள பிரம்மன் சதுக்கம் அருகில் நடைபெற்றது.
அதற்கு முன்பாக அரியாங்குப்பம் பைபாஸ் சிக்னல் அருகில் கழக கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மாநில செயலாளர் சிவகுமாரன் தலைமையில் கழக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக கொடியேற்றி நிகழ்ச்சிக்கு வந்தடைந்தனர். கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கட்சி கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து போராட்ட களத்தில் இணைப்பு உரையை மாநில பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி வழங்கி விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பினார். போராட்டத்திற்கு மாநில இணை செயலாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். மாநில துணை செயலாளர் கலிய பெருமாள், உதவி செயலாளர் இதயவேந்தன், மாநில மீனவர் அணி தலைவர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில மகளிர் அணி தலைவர் விமலா பெரியாண்டி அனைவரையும் வரவேற்றார். கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் ஆகியோர் நோக்குமுறையாற்றினார்கள். கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். மீனவர் அணி துணை செயலாளர் தனஞ்சயன் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினார்கள். கூட்டத்தில் மாநில செயலாளர்கள் பரந்தாமன், ரவிக்குமார், மோகன சுந்தரம், துணை செயலாளர் சுப்பிரமணியன், மாநில உதவி செயலாளர் ஆண்டாள், சிறுபான்மை அணி தலைவர் ரஞ்சித் குமார், கோமதி, சுலோச்சனா, கௌரி மற்றும் ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில உதவி செயலாளர் விஜயகுமார் போராட்டத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயம் ஆவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் காலை முதல் தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காங்கிரஸ் எம்பியும் மாநில தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உட்பட இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், தொண்டர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். போராட்டத்தின் போது இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டக்காரர்கள் சாலையில் படுத்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பையும் தெரிவித்தனர். மேலும் மறியல் போராட்டத்தின் காரணமாக அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பி இந்திய கூட்டணி கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் கடலூர், விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பகுத்தறிவு தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சாட்சி சரவணன் குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு புதுச்சேரி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்வதை முன்னிட்டு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டுமென நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி புரட்டாசி மாதம் முதல் நாளில் வழிபாட்டினை துவக்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத யாத்திரையானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி புறப்படுகிறது. இதற்காக பாத யாத்திரை செல்பவர்கள் நேற்று மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர். இதில் வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம்பேட்டில் நாளையும், விளையனூர் தில்லை நகரில் நாளை மறுநாளும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது.
வில்லியனூர் குடிநீர் பிரிவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக நாளை 19ஆம் தேதி கூடப்பாக்கம் பேட் பகுதியிலும், நாளை மறுநாள் 20ஆம் தேதி தில்லை நகரிலும், வரும் 21ஆம் தேதி கணுவாப்பேட்டை பகுதிகளில் பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கோடை காலத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து 3வது நாளாக நேற்றும் 100.76 டிகிரி வெயில் பதிவானது. தமிழகம் மற்றும் புதுவையில் கோடை காலம் போல் தற்பொழுது வெயில் கொளுத்தி வருகிறது. பருவமழை தீவிரமடைய வேண்டிய செப்டம்பர் மாதத்தில் தினமும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வர தயங்குகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதில் அதிகபட்சமாக செப்டம்பர் 15ஆம் தேதி 100.76 டிகிரி பதிவானது. கடந்த 21 ஆண்டுகளில் புதுச்சேரியில் செப்டம்பரில் பதிவான 2வது அதிகபட்ச வெயில் இதுவாகும். தொடர்ந்து செப்டம்பர் 16ஆம் தேதியும் 100.76 டிகிரி வெயில் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக நேற்றும் 100.76 டிகிரி பதிவாகியுள்ளது. பருவமழை தீவிரமடைய வேண்டிய நிலையில் தற்பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் வெயில் கொளுத்தி வருகிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மற்றும் காரைக்காலில் கடந்த 24 மணி நேரம் வறண்ட வானிலை நிலவியது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுவை மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மை சேவை எனும் நிகழ்ச்சி துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் ஆகிய வட்டாரங்களில் 2 வார காலத்திற்கு தூய்மை சேவை எனும் நிகழ்ச்சியின் துவக்க விழாவானது வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தூய்மை செய்யும் பணியை துவக்கி வைக்கும் நிகழ்வில் துறை சார்ந்த அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் ஊழியர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ITI-களில் மாணவர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் ITI-களில் மாணவர்கள் சேர்ப்பதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர விரும்பும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், தவறியவர்கள், 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், உரிய மதிப்பெண் சான்றிதழ், இறுதியாக பயின்ற கல்வி நிலையத்தில் பெறப்பட்ட மாற்று சான்றிதழ் மற்றும் குடியிருப்பு சான்றிதழுடன் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை சந்தித்து சேரலாம். பம்பாக்கீரப்பாளையம் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிலையம், வில்லியனூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், பாகூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நெட்டப்பாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள தொழிற்பயிற்சி பிரிவுகளுக்கான நேரடி சேர்க்கை நடந்து வருகிறது. புதுவையில் வரும் அக்டோபர் 11 முதல் வணிக திருவிழா 102 நாட்களுக்கு நடத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிகழாண்டுக்கான வணிக திருவிழா ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி நேரு வீதிக்கு சென்றாலே தேவையான அனைத்து பொருட்களும் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கிடைத்து வருகிறது. அந்த மனநிலை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஆகவேதான் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரியில் பல சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதற்கு அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். வணிக திருவிழா 102 நாட்கள் நடைபெறும் என்றார். வரும் அக்டோபர் 11ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு நிகழாண்டுக்கான புதுவை வணிக திருவிழா 4 பிராந்தியங்களிலும் தொடங்கி வரும் 2025 ஜனவரி 20ஆம் தேதி வரையில் மொத்தம் 102 நாட்கள் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. காட்டேரிக்குப்பம் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரி குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாகம் பூஜை மற்றும் ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அஷ்டலிங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி 10 கண் சந்திப்பு மற்றும் விளையனூர் பகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கொண்டு வந்துள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்து ஊசுடு தொகுதி 10 கண் சந்திப்பில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ், திமுக, விசிக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 10 கண் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து வில்லியனூர் வாணியர் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர்கள் ஊசூடு செந்தில்குமார், லோகையன், மாவட்ட தலைவர் பழனி என்கிற பழனிராஜா, எஸ்சி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் சேட்டு என்கிற செங்கேனி, வட்டார தலைவர் கிழக்கு சங்கர் பாபு, மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன், காங்கிரஸ் மாநில செயலாளர் உதயகுமார், மாணவ காங்கிரஸ் தொகுதி தலைவர் சுரேந்தர், திமுக தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன், விசிக தொகுதி செயலாளர் வீர இளந்தரியன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சிங்க தமிழ்செல்வன், உழவர் பாதுகாப்பு பிரிவின் நிர்வாகி அதியமான், புரட்சி வளவன், இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று வில்லியனூர் மாட வீதியில் உள்ள அண்ணா சிலை அருகே திமுக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் திமுகவினர் மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டம் நடத்திய சுமார் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து வாணியர் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். 10 கண் மற்றும் வில்லியனூர் பகுதியில் போராட்டம் நடத்தி 250க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செம்மறி ஆடுகளிடம் மனு அளிக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே மாதா கோவில் ஆம்பூர் சாலையில் செம்மறி ஆடுகளிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், இந்திய ஜனநாயக கழகம் வீரசேகரன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வெள்ளாடு, செம்மறி ஆடுகளிடம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டுமென மனு அளித்தனர். மனுக்களின் நகல்கள் அரசு நிர்வாகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அரியாங்குப்பம் பகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மின்சாரத்துறை சார்பில் மின்கட்டண உயர்வை அறிவித்திருந்தது. இதனை கண்டித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி சார்பில் புதுவை மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பெரும் பகுதியான வணிக நிறுவனங்கள், பேருந்துகள், ஆட்டோ, டெம்போ உள்ளிட்ட அத்தியாவசிய பொது போக்குவரத்து வாகனங்களும் இன்று இயக்கப்படாமல் முழுமையான பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் ஒன்று திரண்டு கண்டன கோஷம் எழுப்பியவாறு அரியாங்குப்பம் மார்க்கெட் வீதி, பைபாஸ் சாலை வழியாக பேரணியாக சென்று சிக்னல் அருகில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இப்போராட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குருமூர்த்தி, மகிழா காங்கிரஸ் பொன்னி, சுப்ராயன், திமுக தொகுதி செயலாளர் சீதாராமன், பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன், மதிமுக துணை அமைப்பாளர் செல்வராசு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 60க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.